அண்மை செய்தியை பார்க்கிறோம். நெல்லை மேயர் பதவியில் இருந்து சரவணன் ராஜினாமா செய்யவிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. நெல்லை மாநகராட்சி ஆணையருக்கு தனது ராஜினாமா கடிதத்தை அவர் அனுப்பியிருக்கிறார். கோவை மேயர் கல்பனா ராஜினாமா செய்த நிலையில் தற்போது நெல்லை மேயர் சரவணனும் ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தன்னுடைய இந்த ராஜினாமா கடிதத்தை நெல்லை மாநகராட்சி ஆணையருக்கு அனுப்பியிருக்கிறார் நெல்லை மேயர் சரவணன். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். விவரங்கள். வணக்கம். நெல்லை மேயர் சரவணன் தற்போது தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தனது ராஜினாமா கடிதத்தை நெல்லை ஆணையிடம் அவர் சமர்ப்பிப்பதற்காக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சரவணனை மாற்ற வேண்டும் என்று ஒட்டுமொத்த திமுக உறுப்பினர்களே ஒரேமித்த கருத்தோடு கோரிக்கை வைத்தார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் அறிவாலயத்துக்கு சென்று அங்கேயும் அவரை மாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார்கள். இந்நிலையில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கூட்டத்திற்கும் சரவணன் வரும்பொழுது அவருக்கு எதிரான கண்டன முழக்கங்களை திமுக உறுப்பினர்களே தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தார்கள். அது மட்டுமல்லாது சரவணனை மாற்ற வேண்டும் என்பது மேயர் இல்லாமல் தீர்மானத்தை கூட கொண்டு வந்தார்கள். மேலும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னதாக ஒட்டுமொத்த திமுக உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கையெழுத்து மூலியமாக தலைமைக்கு அனுப்பினார்கள். அந்த கடிதத்தில் சரவணனை மாற்ற வேண்டும் என்று தொடர்ச்சியாக அனைத்து உறுப்பினர்களும் கையெழுத்திட்ட படிவமும் புகார் கடிதமும் தலைமைக்கு வந்து சேர்ந்தது. ஏற்கனவே அவர் மாற்றப்படுவார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக திமுக தலைமையில் உறுப்பினர்கள் மற்றும் சரவணனுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது அந்த முடிவு மாற்றப்பட்டு தொடர்ச்சியாக அவர் மேயராகவே நீடித்தார். ஆனாலும் கூட தொடர்ச்சியாக சரவணன் மீது பல்வேறு புகார்கள் வந்து கொண்டிருந்தது. அதாவது எந்த வார்டுக்கும் அவர் பணம் ஒதுக்கவில்லை என்றும் இதால் நாங்கள் மக்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் என்று திமுக உறுப்பினர்களே அந்த குற்றத்தை முன்வைத்தார்கள். மற்ற உறுப்பினர்களுடைய திமுக உறுப்பினர்களே எங்களுக்கு பிரதான பிரச்சனையாக கூடிய தண்ணீர் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் பொதுமக்கள் எங்களோட கோரிக்கைக்கு பதில் சொல்ல முடியவில்லை. எனவே சரவணனை உடனடியாக மாற்றுங்கள் என்று அவர்கள் தலைமைக்கு கடிதம் மற்றும் நேரடியாக புகார் தெரிவித்ததில் தற்போது சரவணன் மாற்றப்பட்டிருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தற்போது ராஜினாமா கடிதத்தை நெல்லை ஆணையரிடம் அவர் கொடுத்திருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. பாரிகார்த்திக், இது தொடர்பான காரணங்களை சொன்னீங்க. இப்ப கோவை மேயரின் ராஜினாமா கடிதத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கு. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? இல்ல, சரவணனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மாற்றப்படுவார் என்று ஏற்கனவே கூறப்படுது. கிட்டத்தட்ட பதவி மேயருக்கு முன்னதாகவே சரவணன் மாற்றப்படுவார் என்றுதான் அவர் கூறப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக சரவணன் மீது அவர் மேயராக தேர்ந்தெடுக்கும் முதலிலிருந்து இவற்றைய குற்றச்சாட்டுகள் வந்தன. குறிப்பாக மக்களுடைய அடிப்படை தேவை கூட அவர் பணம் ஒதுக்குவதில்லை என்ற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடைய திமுக உறுப்பினர்களே தொடர்ச்சியாக முழங்கி வந்தார்கள். அது மட்டுமல்லாது அவர் மீது புகார் கடிதம் கொடுத்தும் தொடர்ச்சியாக அவரை உடனடியாக மாற்ற வேண்டும் என்று தீர்மானம் கூட போட்டார்கள். அதாவது மேயர் இல்லாமல் ஒரு மாநகராட்சியில் ஒரு தீர்மானம் அந்த சபை உறுப்பினர்களால் நிறைவேற்றப்பட்டு அதையும் கூட தலைமைக்கு அனுப்பினார்கள். அதன் அடிப்படையிலே அப்போதே அவர் சரவணன் மாற்றப்படுவார் என்ற பெயர் தொடர்ச்சியாக வந்து சரவணன் மாற்றப்பட்டு வேறொரு மேயர் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. எனவே அதன் அடிப்படையிலே 2 மாதத்துக்கு முன்னதாக திமுக தலைமை அந்த உறுப்பினர்களையும் அதே போல சரவணனையும் அழைத்து சரவணனையும் கண்டித்து அதே போல உறுப்பினர்களிடம் சமாதானம் தெரிவித்து தொடர்ச்சியாக சரவணன் மேயராக நீடிப்பார் என்றும் கூறப்பட்டது. ஆனாலும் கூட அதன் பின்னதாகவும் அவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வந்தது. குறிப்பாக ஒவ்வொரு வார்டுக்கும் பணம் ஒதுக்கவில்லை, அவர் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு செவிசாய்க்கவில்லை என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் திமுக உறுப்பினர்களே வைத்தார்கள். மற்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வைக்கவில்லை. திமுக உறுப்பினர்களே தொடர்ச்சியாக சரவணன் மீது குற்றச்சாட்டு வைத்தார்கள். அதே போல சரவணனுக்கு எதிராக ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றது. மேலும் தலைமைக்கு நேரடியாக புகார் தெரிவித்தது. அனைத்து திமுக உறுப்பினர்களும் கையொப்பமிட்ட ஒரு விண்ணப்பத்தை கொடுத்தார்கள். அனைத்து திமுக உறுப்பினர்களும் சரவணனை மாற்ற வேண்டும் என்று கிட்டத்தட்ட 2 உறுப்பினர்களை தவிர மீதம் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுமே ஒருமனதாக கையெழுத்திட்டு அதையும் தலைமைக்கு அனுப்பி வைத்தார்கள். எனவே திமுக உறுப்பினருக்கும் மேயருக்குமான அந்த கடும் போர் நெல்லையில் நிலை வந்தது. மேலும் இந்த பிரச்சனைக்கு மத்தியில் எந்த ஒரு அதாவது மக்கள் பணியை செய்யறதுக்கு மிகப்பெரிய இது ஒரு தடையாக இருந்தது. மேயருக்கும் உறுப்பினர்களுடைய சண்டை மட்டுமல்லாது தொடர்ச்சியாக திமுக தலைமையும் சரவணன் மீது அதிருப்தியில் இருந்ததாக தெரிய வருது. அதன் அடிப்படையில் தற்போது சரவணன் மாற்றப்பட்டிருக்கிறார். மேலும் சரவணன் முதல் முறையாக ஏற்கனவே கடந்த 3 மாதங்களுக்கு முன்னதாகவே மாற்றப்படுவார் என்ற தகவல் வந்துள்ள நிலையில் அதை மறுத்தார். ஆனாலும் கூட இப்போது அவர் அந்த தகவலை முழுமையாக மறுக்கவில்லை. இதன் அடிப்படையில் தற்போது ஆணையருக்கு கடிதத்தை கொடுத்திருக்கிறார், ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் 10 நாட்களுக்குள்ளாக புதிய மேயர் நெல்லையில் தேர்தல் மூலியமாக
அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தற்போது இருக்கும் அந்த திமுக உறுப்பினர்களுடைய கோரிக்கை புதிய மேயர் அறிவிக்கப்பட வேண்டும் என்று அந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒரு தேர்தல் நடைபெற்று அதன் அடிப்படையில் புதிய மேயர் நெல்லைக்கு அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நெல்லையில் சரவணனை ஆரம்பத்திலிருந்து தொடர்ச்சியாக உறுப்பினர்கள் ஏற்று வந்த நிலையில் தற்போது கட்சியும் அவர் மீது கடும் கண்டனங்களை பல்வேறு வடிவங்களில் கிடைத்தது. மேலும் கடந்த 2026 நாடாளுமன்ற தேர்தலின் போது பணியும் அவர் செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் தொடர்ச்சியாக திமுகவுக்கு வந்தது. அதாவது ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகளும் அதே போல இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்களும் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு பணியாற்ற வேண்டும் என்று ஏற்கனவே திமுக தலைமை அவர்களுக்கு உத்தரவிட்ட நிலையில் அந்த பணியும் சரவணன் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டும் ஒரு புகார் கடிதம் என்று தலைமைக்கு வந்தது. எனவே இதுவரை வந்த புகார் கடிதத்திலே அதிகமாக நெல்லையை ஒத்து சரவணனுக்கு மட்டும்தான் வந்திருக்கிறது என்று கூட கூடுதலாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் சரவணன் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார். தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை நெல்லை ஆணையரிடம் கொடுத்திருக்கிறார். இன்னும் 10 நாட்களுக்குள்ளாக புதிய மேயர் நெல்லையை பொறுத்தவரைக்கும் அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.